வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சற்றும் எதிர்பாராத அரசியல் களம். திமுக எதிரி, ஆனால் கனிமொழி எனக்கு ஃப்ரெண்ட். வாழ்த்து சொன்ன தளபதி விஜய். தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற கட்சியை துவங்கியது முதலே திமுகவை மட்டுமே டார்கெட் வைத்து கடுமையாக விமர்சித்து வருகிறவர் அக்கட்சியின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அவர் வெளியிடும் அறிக்கைகளில் கூட கபட நாடக திமுக அரசு என்றுதான் தொடர்ந்து குறிப்பிடுகிறார். அதேபோல் ஈரோட்டில் பொதுக்கூட்டத்தில் பேசிய விஜய் திமுகவை தீய சக்தி என பேசியிருந்தார். மேலும் வரும் தேர்தலில் தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் இடையேதான் போட்டி என அவர் தொடர்ந்து சொல்லி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது திமுக தரப்பை கடும் கோபத்திற்கு ஆளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதை தளபதி விஜய் அவர்களின் நோக்கம். அதே நேரம் அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையாமல் தனித்தே தேர்தலை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி விஜய் தனியாக தேர்தலை சந்தித்தால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என அரசியல் விமர்சகர்கள் சொல்லி வருகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இன்று 58வது பிறந்தநாளை கொண்டாடும் திமுக எம்பி கனிமொழிக்கு தொலைபேசி மூலம் தாவேகா தலைவர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். திமுகவை தனது அரசியல் எதிரி எனவும் சொல்லி விஜய் கனிமொழிக்கு வாழ்த்து சொன்னது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு தலைவரின் தலைமை பண்பை விளக்குகிறது என்று அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இது தங்களுடைய தலைமை பண்பை காட்டும் மட்டுமல்லாமல் ஒரு தலைவரின் பண்பையும் வெளிப்படுத்துகிறது என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது என்று குறிப்பிடப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குள் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலில் இணைந்திருங்கள். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.